கண்டிப்பாக பதிக்கிறான். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடையிலிருந்து பார்த்திபபுரம் வரக்கூடிய சாலை மிகவும் தாழ்வாக உள்ளது. இந்நிலையில் இன்று காலை புதுக்கடையிலிருந்து ஒரு லாரி, அதாவது டிப்பர் லாரி முழுவதும் சிமெண்ட் கலவை ஏற்றி வந்து கொண்டிருக்கிறது. இந்த லாரி அந்த பார்த்திபபுரம் வரும்போது அந்த ஒரு வளைவான அபாயகரமான வளைவில் வரும்போது அதிவேகமாக வந்த காரணத்தினால் அந்த லாரி திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அதில் எதிரே இருந்த ஒரு பாழடைந்த வீட்டில் மோதி விபத்தை உண்டாக்கி இருக்கிறது. இது அதிர்ஷ்டவசமாக அந்த பாழடைந்த வீட்டில் யாரும் இல்லாமல் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த லாரி ஓட்டுநர் அந்த இடிபாடுகளுக்குள் சிக்கி மிகுந்த கவலைக்கிடமான நிலையில் காணப்படுகிறார். இந்த காலை நிகழ்ந்த இந்த விபத்தானது கடந்த 2 மணி நேரமாக அப்போதில் பொதுமக்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரையிலும் அந்த ஓட்டுநர் மீட்கப்படவில்லை. அவர் மிகவும் மயக்க நிலையிலே காணப்படுகிறார். அவருக்கு 108 ஆம்புலன்ஸில் வந்த மருத்துவ ஊழியர்கள் இன்ஜெக்ஷன் மற்றும் ட்ரிப்பு போட்டு அவருடைய உடல்நிலையை பாதுகாத்து வருகின்றனர். மேலும் வெளியிடங்களில் இருந்தும் தீயணைப்பு துறையினர் வரவழைக்கப்பட்டு மீட்கும் பணி தற்போது துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா, வந்த லாரி பாழடைந்த வீட்டின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அந்த பாழடைந்த வீட்டில் சிக்கி இருக்கும் ஓட்டுநரை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வந்தோம்.